கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளில் கூட நம்ம தேவனுடைய வார்த்தையை தியானிக்கலாங்க. 1 சாமுவேல் 30வது அதிகாரம் வசனம் 6 இப்படியாக பார்க்கிறோம். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளும் மனைக்கு லேசனமானதினால் அவனை கல்லெறிய வேண்டும் என்று சொல்லி கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தி கொண்டான் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆமென். தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். அப்புறம் அதே இதில் தாவீது தன்னை தன் தேவனுக்குள் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். பி என்கரேஜ்ட் யுவர் செல்ஃப். நம்மளை நாமளே உற்சாகப்படுத்தி நம்மளை நாமளே திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவை. வேதவசனத்தில் அவருடைய வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொண்டவர்கள் எல்லாருமே அந்த வாக்கு தத்தத்தை பிடித்து என்ன சூழ்நிலை வந்தாலும் அந்த வாக்கு தத்தத்தை தந்த கர்த்தர் நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் என்று சொல்லி அந்த வாக்கு தத்தங்களை முன்னாடி வைத்து போகிறதை நம்ம பார்க்கிறோம். தாவீதையவே நம்ம எடுத்து பார்த்தோன்னா, நான் பயப்படுகிற நாளிலே கர்த்தர் நான் உம்மை நம்புவேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரம் அல்ல, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், கர்த்தர் தேவரீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த மாதிரி நிறையா வசனங்களில் நிறையா பேர் இது வேதாகமத்தில் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இந்த விசுவாச தந்தையான ஆபிரகாமை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவர் விசுவாசித்தார். தேவன் தந்த வாக்கு தத்தங்கள் அவைகள் நிறைவேற வல்லமை உள்ளது, அவைகளை மாற்றுகிறவர், அவர்களை செய்து முடிக்க தேவன் உண்மை உள்ளவர் என்று சொல்லி அவர் மேலே கொஞ்சமும் சந்தேகப்படாமல் உண்மையுள்ளவர், அவர் செய்து முடிப்பார் என்று சொல்லி நம்பி அந்த சூழ்நிலைகளையும், அதாவது அவருக்கு பிள்ளையே பெற முடியாத ஒரு சூழ்நிலை, எல்லா இடத்துலையும் வாக்கு தத்தத்தை பெற்றுக்கொண்டு பல வருடங்கள் ஆகிவிட்டது, இன்னும் எங்களுடைய எனக்கு குழந்தைகள் இல்லை என்கிற சூழ்நிலையில், சாராளுடைய கர்ப்பம் செத்து போன சூழ்நிலையில், ஆனாலும் அதையும் அவர் நினைவில் வைக்காம தேவனுடைய வாக்கு தத்தத்தை நினைவில் வைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு நம்மளை நாமளே திடப்படுத்தி கொள்ளுகிறது, நம்மளை நாமளே உற்சாகப்படுத்தி கொள்ளுகிறது, தேவனுக்குள்ளாக உற்சாகப்படுத்தி கொள்ளுகிறது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. ஏன்னா நம்மளுடைய பலன் எங்கிருந்து வருது அப்படின்னா ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறது. நம்மளை ஆண்டவர் பலப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்மளை அதாவது நீங்கள் மனுஷர் குதிரைகளோடு காலாட்படைகளோடு நீங்கள் நடக்கும்போது நீங்கள் சோர்ந்து போவீர்கள். ஆனால் குதிரைகளோடு ஓடும்போது நீங்கள் எப்படி ஓட போகிறீங்க? நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் பிரச்சனைகள் வரும்போது இந்த பிரச்சனைகளில் நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக, ஆண்டவர் நமக்காக கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம், என் கூட இருக்கிறேன்னு சொன்ன ஆண்டவர் என் கூட இருக்கிறார் என்று சொல்லி அவரை நாம் நம்பி அவருக்குள்ள நம்ம திடன் அடையணும். ஹல்லேலூயா. இன்றைக்கு வேத வசனத்தில் திடன் அடைகிறது, தேவனுக்குள்ள திடன் அடைகிறது. நம்மளை சுயத்தை நம்ம நம்பக்கூடாது. சில பேர்லாம் வெளிய உலகத்துலலாம் சொல்கிறாங்க, இன்னும் உங்களுக்கு நீங்கள் உன்னுடைய கையை நீ நம்பு, உன்னுடைய திறமையை நீ நம்பு, அதில் நீ பெரிய காரியத்தை செய்வே அப்படின்றாங்க. ஆனால் வேதவசனம் சொல்லுது, கர்த்தரை நம்புகிறவர்கள் அவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டார்கள். உன்னதமான தேவனையே தாபாரமாய் கொண்டாய் என்று சொல்லி பொல்லாப்பு உனக்கு நேரிடாது என்ற வேதவசனங்கள் மூலமாக நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு கர்த்தருக்குள்ள பலன் அடையணும். நம்ம கர்த்தர் இதை செய்து முடிக்க வல்லவர். எஸ், கர்த்தர் இதை செய்து முடிக்க வல்லவர், எனக்கு குறித்ததை நிறைவேற்ற வல்லமை உள்ளவர் அவர். ரோமரில் வாசிக்கிறோம், கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும்போது யார் நமக்கு விரோதமாக நிற்பார்? நமக்கு என்னதான் சூழ்நிலைகள் வந்தாலும் நம்மளை சீக்கிரமாக நம்ம தேர்ந்தெடுக்கிற பார்வை எதுன்னா சோர்ந்து போகிறது தான். அட, நான் இதை நம்பி இப்படி பண்ணினேன், ஆனால் இப்படி போகணும்னு தெரியாமல் போச்சே. என்னத சூழ்நிலை வந்தாலும் சரி, கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி நாம் அவருக்குள்ள திடன் கொள்வோமானால் கர்த்தர் நம்மளை நடத்துகிறவர். ஆமென். ஸோ தாவீதை போல நம்ம வாழ்க்கையில் நம்ம கற்றுக்கொள்ளணும், நம்மளை நாமளே உற்சாகப்படுத்தி, எஸ் ஆண்டவரே நீர் என்னோடு கூட உண்டு, அவர் என்னோடு கூட உண்டு. அப்போஸ்தலர் பவுல் இப்படியா சொல்கிறாரு, நான் விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுகிறேன். நாம் என்ன விசுவாசிக்கிறோம்?
நீதிமொழிகளை வாசிக்கிறோம், ஒருவனுடைய மனுஷனுடைய யோசனை என்னவோ அவன் அப்படியாக இருக்கிறான் என்று சொல்லி. நான் என்ன யோசிக்கிறேன், கர்த்தர் என்னை கைவிட்டுட்டாருன்னு நான் யோசிச்சேன்னா நான் கைவிட்டுட்டாருன்னு நினச்சிக்கிட்டே தான் நான் என் வாழ்க்கையை கஷ்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருப்பேன். என்ன நான் திடன் கொள்ள முடியாது. நம்ம பிரச்சனைகள்ல நம்ம கர்த்தருக்குள்ள திடன் அடைகிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த இடத்துல தான் தேவ பலன் பூரணமாய் விளங்கும். அதனால தான் அப்போஸ்தலர் பவுலுக்கு சொல்றாரு, என் கிருபை உனக்கு போதும், உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி. இன்னைக்கு கர்த்தருக்குள்ள நம்மளை திடப்படுத்தி கொள்ளுகிற ஒரு காலம். எந்த இடத்துல எப்போ எந்த சூழ்நிலை எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் நாம திடனாக இருக்கும் பொழுது, ஆமென், கர்த்தருக்குள்ள கர்த்தருடைய பிள்ளைகளாக நீதிமான்களாக வாழும் பொழுது, நீதிமொழிகளில் வாசிக்கிறோம், நீதிமான்கள் சிங்கத்தை போல் இருப்பார்கள். தைரியமா என்னதான் வரட்டும் பார்த்துக்கலாம். தாவீதை போல, தாவீது மறுபடியும் தாவீது சொன்னதை போல, எனக்கு என்னதான் சூழ்நிலை வந்தாலும் சரி நான் உங்களை தான் நம்பி இருப்பேன். நான் கூப்பிடுகிற நாளில் எனக்கு செவி கொடுக்கிறவர் என் தேவன். அவர் ஆத்துமாவை குறித்து சொல்றாரு, என் ஆத்துமாவை நீ ஏன் கலங்கி நிற்கிறா, ஏன் சோர்ந்து போகிறா, கர்த்தரையே நம்பியிரு என்று சொல்லி. இன்னைக்கு நாமளே திடன்படுத்தி கொள்ளுகிற ஒரு காரியம், நம்ம திடன்படுத்தி கொள்ளணும். என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க, அது நடக்கலையா, ஆண்டவர் செய்வார். அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. அவர்னால முடியாதது ஒன்று இல்லை. நாமளே திடப்படுத்தி கொண்டு நாம தைரியமாக முன்னாடி போகணும். யோசுவா சொல்றாரு, சில ரதங்கள் மேலேயும் குதிரைகள் மேலேயும் நம்பிக்கை இடுறாங்க. அவங்கள நம்பி இருக்காங்க. ஆனால் நாங்களோ கர்த்தராகிய தேவனை நாங்கள் நம்பி இருக்கிறோம். இன்றைக்கி நம்ம ஆண்டவரை நம்பி இருப்போம். நம்மளை திடப்படுத்தி கொள்ளுவோம். சோர்ந்து போகாதீங்க. அந்த எண்ணங்கள் வரக்கூடாது. இவ்வளோ நாள் ட்ரை பண்ணிட்டேன், இதுக்கு மேலே இல்லை. ஆண்டவர் எந்த நேரத்திலையும் எப்பேற்பட்ட சூழ்நிலையும் அவர் மாற்ற வல்லமை உள்ளவர். சிம்சோனு எல்லாவற்றையும், ஆண்டவர் சொன்ன காரியங்கள் எல்லாவற்றையும் பின்பற்றாமல் கடைசியில் எங்கே வந்து நிற்கிறாருன்னா, அவரை பில்லரில் தூணில் கட்டி போட்டாங்க. இவ்வளோ நாள் இவன் பெரிய பயில்வான், ஒரு தைரியமான மனுஷன், இவனை யானும் மேற்கொள்ள முடியாது. இன்றைக்கி பாரு, இவனை தூணில் கட்டி போட்டாங்க. ஆண்டவரத்தில் ஜெபித்தார், எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பை கொடுங்க ஆண்டவரே. அந்த இடத்துல நம்ம வேத வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தர் மறுபடியும் உனக்கு வந்து வாய்ப்பு கொடுத்தார். யோசனைகளை மாற்றுவோம். நம்ம கர்த்தருக்குள்ளே திடன்படுவோம். இந்த வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் இருக்கிறது. கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தங்களில் அவைகள் நடக்கிறதுக்கு சமயம் கொஞ்சம் தள்ளி போனால் என்ன, நம்ம சோர்ந்து போகாமல் இருப்போம். கர்த்தர் அவைகளில் காரியங்களை செய்வார். அவர் வந்து அமைதியாக இருக்கிறாரு, அவர் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் வரமாட்டேங்குது அப்படின்னா அவர் புறக்கணிக்கிறவர் அல்ல. அவர் பின்னாடி செய்து கொண்டிருக்கிறார். என்னுடைய ஜெபங்களுக்கு கர்த்தர் பேச மாட்டேன்றாரு, இல்லை, கர்த்தர் உங்களோடு பேசுறதில்ல, வெளியே உங்களுக்காக, பின்னாடி உங்களுக்காக சூழ்நிலைகளையும் காலங்களையும் ஒரு கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறாரு. கர்த்தர் அவைகளில் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாரு. நம்ம நம்ப வேண்டியது என்னன்னா, நான் கர்த்தரை நம்பி இருப்பேன். எந்த நேரத்திலையும் எப்பேற்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, நான் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பேன். தெரிந்து கொள்வோம், கர்த்தரை நாம் நம்பி இருப்போம், கர்த்தருக்குள்ள திடன்படுவோம். தாவீது கர்த்தரை தன்னை திடப்படுத்தி கொண்டான், தேவனுக்குள்ளாக திடப்படுத்தி கொண்டான். என்னால் அல்ல, உங்களால் முடியும். எஸ் ஆண்டவரே, உங்களால் முடியும், ஆண்டவரனால முடியும். உங்களுடைய சரீர பிரச்சனை எல்லாவற்றையும் கர்த்தர் அவர்னால முடிய அவர் செய்து முடிக்க வல்லமை உள்ளவர். இன்னைக்கு தாவீதை போல இன்னைக்கு நாமளே உற்சாகப்படுத்தி கொள்ளுவோம். தைரியமாக இருங்க. நமக்கு பயத்தின் ஆவியை ஆண்டவர் தரல, தைரியத்தின் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை கொடுத்துருக்கிறார். நம்ம ஆண்டவரத்தில் கேட்போம், ஆண்டவரே என்னையை திடப்படுத்துங்க, நான் இன்னும் பெரிய காரியங்களை, எஸ், எவ்வளோ சூழ்நிலைகள் கடந்து போயிருந்தாலும் பிரச்சனை இல்லை. இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேசுகிற காரியம், தாவீதை போல கர்த்தருக்குள்ளே திடனடைவோம். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை மேற்கொள்வார். கர்த்தர் இந்த வேத வசனங்கள் மூலமாக உங்களை ஆசீர்வதிக்கட்டும். கண்களை மூடி நம்ம செபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். கேட்ட வார்த்தைக்காக நன்றி. கர்த்தர் நீங்கள் நடத்துங்கப்பா. சோர்ந்து போகிறவனுக்கு கர்த்தர் நீங்கள் சத்துவத்தையும் பலனையும் கொடுக்கிறவர் ஆண்டவரே. நீங்கள் நடத்துங்க. உங்களில் நாங்கள் பலனடைய கர்த்தர் நீங்கள் உதவி செய். இயேசுவின் நாமத்தில் உங்கள் கரத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். God bless you.